மா இந்தம்மா. என்ன சார் இது? மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு ரெண்டையும் பிரிச்சு பிரிச்சு தனி கவர்ல கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. சாரிம்மா, சுத்தமா மறந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நான் குப்பையை பிரிச்சு உங்ககிட்ட கொடுத்துட்றேன். இதே தான் சார் போன தடவையும் சொன்னீங்க. அடுத்த தடவை ரெண்டையும் தனி கவர்ல போட்டு கொடுக்கலன்னா நான் குப்பையே வாங்க மாட்டேன் சொல்லிட்டேன். சரிம்மா. டேய் நில்லு. என்ன சொன்ன? குப்பையை வாங்க மாட்டியா? தம்பி வேணாம்ப்பா. இருங்கப்பா. குப்பைன்றது யாரோட வேலை? உன் வேலையா இல்லை எங்க வேலையா? குப்பைன்றது எங்க வேலை தான் சார். நான் குப்பையை ரெண்டையும் பிரிச்சு கொடுங்கன்னு சொன்னேன். அதுக்கே இப்படி பேசுறீங்க? சரி, அப்ப நான் ஒண்ணு பண்றேன். இந்த குப்பையெல்லாம் ரெண்டா பிரிச்சுட்டு ரோட்ல இருக்க குப்பையெல்லாம் பெருக்கிட்டு அங்க இருக்க அசிங்கத்துல உருண்டு பிறண்டு எடுத்துட்டு வந்து குப்பையை வாங்கிட்டு கொடுக்குறேன். அதை சம்பளத்தை மட்டும் நீ வாங்கிக்கிறியா? சார் ஏன் இப்ப இப்படி பேசுறீங்க? கார்த்திக் இப்படிலாம் பேசாதடா. இருங்கப்பா. குப்பல்ற வேலை பாக்குற நாய் இவ டெப்புட்டி தாசில்தாரா வேலை பார்த்துட்டு இருக்க. ஒண்ணு போய் இவ்வளவு எகத்தனமா பேசிட்டு இருக்கா. டேய், உன் மேனேஜர் பேர் என்னடி? முருகன் தானே? ஆமா சார். இப்பவே கால் பண்ணி உன்னை வேலையை விட்டு தூக்க சொல்றேன். சார் 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 வேணாம் சார். ரோட்ல இருக்க குப்பையெல்லாம் அள்ளிட்டு அதே கையோட வந்து என்ன தொடுற? சி. சார் குப்பையை பிரிச்சு கொடுக்க சொன்னேன். அது ஒரு குத்தமா சார்? எது? இந்த கருமத்தை நான் பிரிச்சு கொடுக்கணுமா? இங்க பார், அதை பிரிச்சு எடுத்து போறதுக்கு ஒரு 5 or 10 வேணா கேட்டு வாங்கிட்டு போ. அதை விட்டு எங்களை பிரிச்சு போட சொல்ற? அவ்வளவு எகத்தல மாட்டி உனக்கு. இது வேலைக்கு ஆகாது. இப்பயே நான் கால் பண்றேன். என்னடா விட்டா ரொம்ப நேரமா ஓவரா பேசிய போற? அவங்க அப்படி என்னடா தப்பா சொல்லிட்டாங்க? குப்பையை பிரிச்சு கொடுன்னு சொன்னது தப்பா? நம்ம வீட்டு குப்பையை நம்மளே தொட அசிங்கப்படும் போது ரோட்ல எவ்வளவு பேர் கண்ட கண்ட குப்பையை போட்டுட்டு போறாங்க. அந்த குப்பையெல்லாம் தொட்டு எடுக்கிற அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்பா, நீ கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பாக்குறப்பா உன்னை அந்த குப்பல்ற பொண்ணு எதிர்த்து பேசுனது ஒரு மாதிரி கோவம் வந்துருச்சுப்பா. சரிப்பா, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தாலும் நானும் மனுஷன் தானே. எங்க அம்மாவும் குப்பை வேலை செஞ்சுதான் என்னை படிக்க வச்சாங்க. ஆனா என் பையன் நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் உன்னை கஷ்டம் தெரியாம வளர்த்தேன். அதனாலதான் நீ இப்படி திமிரா பேசுற. அவன் பேசுனது தப்புதாம்மா. இனிமே அந்த குப்பையை நானே பிரிச்சு உங்ககிட்ட கொடுக்குறேம்மா. சாரிங்க, ஏதோ தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. பரவாயில்லைங்க. எல்லா குப்பையும் ஒன்னா போறதுனால மக்கும் குப்பை மக்காத குப்பை ரெண்டும் ஒன்னா கலந்துருது. அது எங்கனாலையும் பிரிச்சு எடுக்க முடியல. இந்த குப்பையில கை வச்சுட்டு தேக்கையில தான் நாங்க சாப்பிட்றோம். ஸ்மெல்லுல எங்கனாலையும் சாப்பிட முடியல. உங்க வீட்டு குப்பையை எடுக்கிறதுக்கு நீங்களே இவ்வளவு யோசிக்கிறப்போ நாங்க மட்டும் என்ன? நாங்களும் மனுஷங்க தானே. பாத்தியாடா அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு. அவங்கள பத்தியும் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ப்பா. நாளிலிருந்து இந்த குப்பையெல்லாம் நீ தான் பிரிச்சு வைக்கிற. அப்பதான் உனக்கு மத்தவங்க படுற கஷ்டம் புரியும். சரி, இனிமே குப்பையெல்லாம் பிரிச்சு நாங்களே உங்ககிட்ட ஒழுங்கா கொடுத்துட்றோம்மா. சரி சார்.